அந்த விதத்தில் ஒரு 2 days நான் டைம் ஃபைன் பண்ணி அவருக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சார்கிட்ட கேட்போம். ஹலோ சார். ஹாய் சார். எஸ் 2 days உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது நம்ம டீச்சிங், அதை பற்றி வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள். நல்லா இருக்குது சார். ஹாய். எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று காலையில் நம்ம முத காரை ஓட்ட கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் இன்றைக்கி வந்து பைபாஸ்லேருந்து ஹைவேஸ்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி டவுன் போயிட்டுருக்கோம். அதுலேயும் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் வந்து இதில் தாண்டி ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் வந்து நின்றுட்டுருக்கோம். சாரோட டீச்சிங் வந்து வேறு லெவலில் இருந்தது. எப்படின்னா பிகினருக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போமோ அதை சொல்லிக் கொடுத்தாங்க. முதல்ல எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, ஸ்டேரிங் கண்ட்ரோலு, கியர் எப்படி போடுறது, ஹெட்லைட்டிங் எப்படி போடுறது, ஃபாக் லைட் எப்படி போடுறது, வைப்பர் எப்படி போடுறது. வைப்பரில் 3 டைப் இருக்குது. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. வைப்பரில் வந்து 3 டைப் இருக்குங்கிறது தெரியாது. மழை லைட்டாக தூத்த போட்டால் ஃபஸ்ட்டு, மீடியம் பெஞ்சா செகண்டு, தென் நல்லா அதிகமாக பெஞ்சா தேர்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் சொல்லிக் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஏன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா முதல்ல காரை பொறுத்தவரைக்கும் கிளச்சு, கியர் கண்ட்ரோல். அந்த கிளச்சு கண்ட்ரோலை ஒரு வைப்ரேஷன் மோட்லேயே இருக்கணும். அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக சொல்லிக் கொடுத்தது முதல்ல. அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்னை வந்து இவ்வளோ நாள் வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பக்காவாக அது ஸ்டேரிங் ஒன்ஸ் கையில் பிடிச்சி லெஃப்ட் ஹேண்டில் நம்ம அந்த லிவரை தூக்கி விட்டு நம்ம சீட்டு போய் கரெக்டாக அந்த கிளச்சை ஃபுல்லாக புஷ் பண்ண பிறகு தான் விடணும். அப்போ விடும்போது நம்மளோட கால் வந்து லெஃப்ட் லெக் வந்து நல்லா புஷ்அப்பாக ஆகுது. நம்ம மூவ் ஆகி எடுக்கும் போது நம்மளோட ஃப்ரீனஸ் கிடைக்குது. அந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும் போது தான் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு டிராஃபிக்லேயே போனாலும் அந்த நம்மளோட கிளச்சு கண்ட்ரோல் வந்து நம்ம விடாமல் வச்சுக்க முடியும். சில நேரத்தில் ஆஃப் ஆயிரும். பட் அதை வந்து பக்குவமாக சொல்லி கொடுத்து அதை 2-3 தடவை தப்பாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து பேசிக் மெத்தடை வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் மெயின் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து நேற்று காலையில் ஒரு 6:30 போல் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6:30 வந்து கிரவுண்டில் சும்மா ஓட்டுங்க, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி ஃபஸ்ட் கியர் செகண்ட் எல்லாம் போட சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி போட்டே நியூட்ரல் பண்ணணும், எப்படி எந்த இடத்துல பிரேக் பண்ணணும், அதை ஸ்டெப் வைஸ் பிரேக் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக் வருதா, அந்த இடத்துல நம்ம இங்கேயே வருதா கணிச்சிட்டு அதை வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நியூட்ரல் பண்ணிவிட்டு அப்படியே பையை மூவ் பண்ணி 3 ஸ்டெப்பாக பிரேக் சொல்லி கொடுத்தாங்க. தென் வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து கிரவுண்டில் வந்து ஒரு ½ டே ஃபுல்லாக ஓட்ட விட்டாங்க. நான் இப்படி லெஃப்ட்டு திருப்புங்க, ரைட்டு திருப்புங்க. ஏதாவது அவர் வெளியில் இறங்கிடுவார், கிரவுண்ட் விட்டு வெளில இறங்கிட்டு என்னோடய மொபைல் கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டுவிட்டு சீட் பெல்ட்லாம் கரெக்டாக போட்டுவிட்டு அவங்க இறங்கிட்டு அவங்க பக்கத்தில் இருந்துட்டு, சார் டக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டுருப்பேன், இப்போ செகண்ட் கியரை போடுங்க அப்படிமா, செகண்ட் கியர் போட்டு டக்குன்னு லெஃப்ட்டில் திருப்புங்க, ஃபுல்லாக ரைட்டை திருப்புங்க. டக்குன்னு ரைட்டை திருப்பும்போது நம்மளுக்கு என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, டக்குன்னு ஒரு சடனாக ஒரு வண்டி வருதா, டக்குன்னு நம்ம பக்கத்தில் இருந்தனா டக்குன்னு ரைட்டு கட் அடிக்கிறது. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. அது அடுத்து முடித்த பிறகு ஆஃப்டர்நூன் லஞ்சு முடித்த பிறகு என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் இந்த கோன் இருக்கும்ல, கோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப, அதாவது கர்வ் ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டு திருப்பி ரைட்டு, திருப்பி லெஃப்ட்டு, திருப்பி ரைட், ஜிக்ஸாக்காக போயிட்டு. ஏன்னா இப்போ வந்து ஒரு கர்வான ரோடு வரும், திருப்பி ஒரு பேரிகார்டர் வரும், அது நம்ம எப்படி திருப்பணும், லெஃப்ட்டில் திருப்பினா எப்படி ஸ்டேரிங் போகும், ரைட்டில் திருப்பினா எப்படி போகும், எய்த்தாப்பில் ஒரு வண்டி சின்ன ரோடாக இருக்குது, நம்மளால் எப்படி ஒரு திருப்ப முடியும்னு ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த கோனை வந்து இடிக்காமல் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெஃப்ட் சைடு உள்ள வந்து ஒரு 20 to 30 ரவுண்ட்ஸ் போனேன். அதில் ஒன்ஸ் மிஸ்டேக் பண்ணேன். அது என்னோடய கால் ஒழுங்காக கேட்கறனால டக்குன்னு சார் என்ன சார் சொன்னீங்கன்னால மிஸ்டேக் பண்ணேன். பட் அதையுமே சார் வந்து திருப்பி மிஸ்டேக்கை சரி பண்ணிவிட்டு திருப்பி கான்சன்ட்ரேஷன் வந்து ரோடில் காட்டுங்க, உங்கள் கிரவுண்டை காட்டுங்க, அந்த கோனை வந்து ஒரு செவராக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தென் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண விட ரைட் சைடு ஓட்ட விட்டாங்க. தென் ரைட் சைடு ஓட்ட விட்ட பிறகு பேரலல் பார்க்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் இதை ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கும் வந்து இந்த கோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஸ்டெப் வைஸாக அடுக்கி இதுலேருந்து கார் எப்படி வந்து நிப்பாட்டணும், இதை கியரை போட்டு ரிவர்ஸ் கியரை போட்டு ஃபுல் ரைட் திருப்பி இதை கொண்டு போகணும், திருப்பி கொண்டு போயிட்டு ஸ்டடி பண்ணணும், திருப்பி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும். அதுக்கு அப்போ ஸ்டடி பண்ணாத வீல் கரெக்டாக இருக்கணும், பொசிஷன் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துமே ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஆனால் நான் ஏபிசி சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து புரிகிற வரைக்கும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதாவது சில பேர் என்ன ஒன்ஸ் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து போவோம் அப்படிங்கிறதுக்கு போக மாட்டாங்க. சார் இதை நீங்கள் நல்லா பண்ணுங்கள், இதை நல்லா பண்ணால் தான் நம்ம அடுத்த லெவல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேரலல் பார்க்கிங். இது ரெண்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட். சார் நல்லா பண்ணிட்டேண்ணா, நல்லா பண்ணீங்க, அப்போ என்ன சார் அடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் விட்டாங்க. எங்கேனா மதுரையிலேருந்து
அதாவது யானை ஒத்தக்கடை, அதாவது ஒத்தக்கடைன்னு சொல்லலாம், அந்த போர்டு போட்டிருக்கோம். அதை தாண்டி ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரைட் சைடில் தான் ஒரு கிரவுண்டில் தான் பழகணும். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பைபாஸில் ஏறி அப்படியே வந்து மாட்டுத்தாவணியை நோக்கி, அதாவது மீனாட்சி மிஷின் மருத்துவமனையெல்லாம் தாண்டி மீனாட்சி மிஷின் மருத்துவமனையெல்லாம் வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான 2 வீலரும் 4 வீலரும் எய்த்தாப்பில் அங்கிட்டு சைடில் வந்துகிட்டு இருக்கும். அதனால ரொம்ப நர்வஸாக இருந்தது ஃபஸ்ட் டைம் போகும்போது. நேற்று சாயங்காலம் போகும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தது. பட் அதையெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க சார். உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஸ்டேரிங்கில் இருக்கணும், கியர் கண்ட்ரோலில் இருக்கணும், கிளச்சு கண்ட்ரோலில் இருக்கணும். உங்களோட ஃபோக்கஸ் வந்து ரோடு, உங்கள் சைடு என்னவோ அது லெஃப்ட் சைடு பாட்டு போயிட்டுருங்க. இப்போவுமே ஸ்லோவாக போகிறவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் போகணும்னு சார் தெளிவாக சொல்லிட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் போயிட்டு வந்தோம். நீங்கள் எத்தனை ஆட்டோ வந்தாலும் சரி, எத்தனை 2 வீலர் வந்தாலும் சரி, நம்ம பாட்டு நம்மளோட பிளேஸை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் டிராஃபிக் ரூல்ஸையும் ஒபே பண்ணணும். ஈச் அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையுமே பக்கா சொல்லிவிடுதாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க இருக்கும்போது நம்ம வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் சார் இதை பண்ணுறீங்க, இதை அடுத்த விட வரும்போது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து அப்படியே நம்ம வந்து மாடுதான்லேருந்து ரைட் சைடில் திரும்பி சர்வேர் காலனி வழியாக புதூர் போனோம். அந்த புதூர் ரோடு பார்த்திங்கன்னா, அதாவது சார் அந்த டிராஃபிக்கில் இவ்வளோ சொல்லிட்டு கை காலம் பதட்ட மாறதை சுத்தமாக அந்த ஒரு 1/2 hour 1 hour ஒரு வித்தின் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் நம்ம செகண்ட் ரோடு போகும்போதே அந்த நர்வஸே இல்லை சார். அந்த 10 to 15 மினிட்ஸ் நர்வஸே இல்லாத காரணம் ஏன்னா சார், நீங்கள் எதை பற்றி பயப்படாதீங்க சார். நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கியர் கரெக்டாக தான் போகிறீங்க. நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டு நீங்கள் பைய போனீங்கன்னா அதாவது வேகங்கிறத அடுத்து நல்லா ஓட்டினா கூட வேகம் ஓட்டிக்கலாம். ஒரு மெதுவாக போனோம்னா யாரோ குறுக்க வந்தோம்னா நம்மளோட பிரேக் அடிச்சிடலாம், நம்ம மேலே மிஸ்டேக் வராது, நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி நல்லா தெளிவாக இந்த ஸ்பீடில் சார், இந்த கியருக்கு இந்த ஸ்பீடில் போகணும், அப்போ நீங்கள் இந்த கியர்லேயே போங்க, மைலேஜ் அதெல்லாம் எது யோசிக்காதீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் முதல்ல கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்லி நேற்று ஈவினிங் ஃபுல்லாக மதுரையோட சிட்டிக்குள்ளே உங்களுக்கே தெரியும் மதுரை சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு, அதை ஃபுல்லாக கிளியராக ஓட்ட விட்ட பிறகு தான் மார்னிங் ஒரு 6:30 சேம் அதே மாதிரி ஒரு 6 o'clock ஆரம்பித்தோம். கிரவுண்டுக்கு விடுவாங்கன்னு பார்த்தேன், இல்லை மெயின் ரோடு விடுவாங்க பார்த்தா நேராக எடுங்க சார், ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் என்னோடய நேட்டிவ் பிளேஸ்க்கு நேராக ஓட்டுங்க சார்ன்னு சொல்லி டுவோர்ட்ஸ் எடுத்து நானா அப்படிங்கிற மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சேன் சார். பட் இன்றைக்கி இப்போது வந்து செகண்ட் அப் முடிச்சுட்டு டவுன் போயிட்டுருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நான் அவ்வளோ ஒரே நாள் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஹைவேஸில் வந்துட்டேனாங்கிறது எனக்கே ஒரு இதாக இருந்தாலும், பட் நான் அவ்வளோ எப்படி ஓட்டுறேன்னு சார்ட்டே நீங்கள் கேளுங்க, நான் எப்படி ஓட்டுறேன்னு அவருக்கு தெரியும். சார் எப்படி சார் நான் ஓட்டேன்? எஸ் வியூவர்ஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்க அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 minutes வந்து சொல்லியிருப்பார். இந்த 20 minutes சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருப்பார். மெயினாக வந்து கார் ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. மோர் தென் ஒரு 7 to எனக்கு தெரிஞ்சு 7 to 8 hours வந்து முதல் நாளே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 to 12 hours கிட்டே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருந்தாலும் அந்த கரெக்டான ட்ரைனிங் என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அவர் எதில் வீக்காக இருக்காருங்கிறத பார்த்து சரி பண்ணதுனால மட்டும்தான் அவரால் வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் எனிவேர் எனி லொக்கேஷன் வந்து அவரால் ட்ரைவ் பண்ண முடிஞ்சுது. 2 daysல வித்தின் 2 daysல. ஈவன் நீங்கள் பார்க்குற உங்களுக்கே டவுட்டாக இருக்கும், ஏதாவது வந்து பேமெண்ட் ஏதாவது கொடுத்து பேச வைக்கிறாரா அப்படின்னு. ஸோ அதை பற்றிலாம் உண்மையே கிடையாது. அவரோட வீடியோவே வரப்போகுது. ஒரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அவர் இப்போ சொன்னதெல்லாம் உண்மை, அவர் ஓட்டினது உண்மை அப்படிங்கிறது தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆஃப் கிளைண்ட்ஸை வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ சென்னையிலேருந்து நான் மதுரை வந்து சொல்லி கொடுத்ததுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒன்ஸ் நம்மக்கிட்ட கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள ட்ரைவ் பண்ண வைக்காமல் விடவே மாட்டோம். ஈவன் அவங்க எவ்வளோ பயந்தவங்களாக இருந்தாலும் அவங்கள பக்காவாக ஓட்ட வச்சுருவோம். அந்த மாதிரி தான் சாரை ஓட்ட வச்சேன். சாரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லோரும் பிகினர் லெவலில் இருந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு தயக்கம், சுற்றி வேடிக்கை பார்க்கறது அந்த மாதிரி எனக்கே இருந்தது. நானே நிறைய வாட்டி உங்களுக்கு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு சின்ன டைவேஷன்ஸ்லாம் அவருக்குள்ளே இருந்தது. ஸோ அதை நான் சொல்லி புரிய வச்சேன். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க, சைடில் பார்த்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு, யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் வந்தால் நிறுத்துங்க, அவரை கூப்பிட்டு போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு. இல்லை சார் ரிலேட்டிவ் இல்லை அப்படின்னாரு. சரி அப்போ நேராக பார்த்துட்டு ஓட்டுங்க அப்படின்னு. அப்போ தெரிஞ்சுது, அப்போது ஆஹா அப்போ நம்ம சைடில் பார்க்குறோம் போல் இருக்குது, அதனால தான் சார் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டார். எதுக்கு நான் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாமே ஒரு நகைச்சுவையாக தான் வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து அவரால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. நகைச்சுவை இல்லை அப்படின்னா கற்றுக்கிறது கஷ்டம். ரெண்டாவது வந்து ஒரு லாங் டைம் வந்து கொண்டு போக முடியாது வியூவர்ஸ். இதுதான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. ரெண்டாவது வந்து சார் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவருக்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து டே டு டேயில்
ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி எடுத்து ஓட்டணும். ஓட்டும்போது என்ன ஆகும்னா நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே அவருக்கு பிரெயினில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகும். ஏன்னா இப்போ பாருங்கள், சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து சொல்லிட்டார். அதே மாதிரி அவர் ஓட்டும்போது இதையே கரெக்டாக ஃபாலோ பண்ணாருன்னா செம்ம சூப்பராக ஓட்டிடுவார். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.